வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதிஷ். ஹாய் NR18 ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாகமானில் இருக்கோம். இப்போ வாகமான்லேருந்து டேரெக்டாக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் கிளம்பியாச்சு. மூணார் போகிற வழியில் நிறையா சூப்பர் பிளேசஸ்லாம் இருக்குது. அங்கே போய் நம்ம அந்த ஸ்பாட்லாம் நம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக ஆனிச்சுன்னா அப்படி நான் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு இன்னொரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம வீடியோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 ஷார்ப்பாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டென்ட்டை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி நம்ம அப்படியே லக்கேஜ்லாம் பைக்கில் கட்டிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போது சின்னதாக ஒரு சினிமாட்டிக் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ சினிமாட்டிக் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுதுங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20 ஆகுதுங்க. நம்ம யூமிகோ தான் அங்கே இருக்குது. அப்புறம் நம்ம டென்ட் ஸ்டே இதோ இருக்குங்க. ஃபுல்லாக ஆகுங்க நம்மளை சுற்றி. நிதிஷ், டென்ட் ஸ்டே எப்படா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க டென்ட் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸு. நிதிஷ் நல்லா தூங்குனியா நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அண்ணா தூங்குனீங்களா தம்பி, தூங்குனியாப்பா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஓரளவுக்கு தாங்க தூங்கினேன். நம்மளுக்கு எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சா, அதனால் சரியாக தூங்கவே இல்லை. ஃபுல்லாகவே நம்ம எடிட்டிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அங்கேருந்து வந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா வீடியோஸ் அப்படியே எடிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக. இப்போ அழகாக சென்செட்டு இங்கேன்னா சூரியன் உதிக்குது பாருங்கள், கிளியராக நமக்கு தெரியும். தெரியுதா உங்களுக்கு? சூரியன் உதிக்குது பாருங்கள், அப்படியே பொறுமையாக மேலே ஏறுது ஸ்லோவாக. நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபுல்லாக நம்மளை சுற்றி ஃபாகுங்க. ஐயோ, சரியான வியூ பாயிண்ட்டுங்க. சோலோ ட்ராவலுங்க. நிதிஷ் தனியாக இருந்தியடா, பயமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பயம்லாம் எதுவும் இல்லைங்க. லைஃப்பில் எதுக்கும் துணிய வேண்டியதான். ஜம்முன்னு இருக்க வேண்டியதாங்க. இப்போ நான் உங்களுக்கு டென்ட்டுக்குள்ளே போய் காட்டுறேன் வாங்க. டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டென்ட் எப்படிலாம் போட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோப் பாருங்கள். இது ரோப் அப்படியே எடுத்து கல்லில் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் கட்டிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அதில் அவ்வளோ வேஸ்ட்டு பாட்டுங்க இது. நான் அதை எடுத்து போட்டேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கா, அதனால போட்டேன். காற்றடிச்சாலும் பறக்காதுன்னு சொல்லிட்டு சைட்லலாம் கிளம்புங்க, மேலே டக்குன்னு மேலே கிளம்பும். அதனால் இது போட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு டேக் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இது நல்லா சொருவி வச்சிட்டேன் உள்ளார. கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சொல்லிட்டு அப்படியே இங்கே உள்ளதை அப்படியே சொருவி வச்சிட்டேன் பாருங்கள், தெரியுதா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோ இந்த இடத்துலையும் கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கேயும் நல்லா சொருவி வச்சிட்டேன் மண்ணில். நம்ம டென்ட்டுக்குள்ளங்க செம்மையாக இருக்குல்லங்க. வா, ஃபுல்லாக நல்லா தூங்கினேங்க. ஓரளவுக்கு தூங்கினேன். பட் எடிட்டிங் பண்ணுறதுனால கொஞ்சம் தூங்க முடியல. ஆனால் சரியான குளிருங்க. இந்த கிளைமேட்டுக்கெலாம் நம்ம சீக்கிரம் அடாப்ட் ஆகிடணும். ஃபுல் டைம் ட்ராவலராக மாறிடணுங்க. என் கையெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இழைச்சி போயிடுச்சுங்க. செம்மையாக விடிஞ்சிருச்சுங்க. இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுதுங்க. பார்த்தீங்க இல்லையா, ஃபுல்லாக விடிஞ்சிருச்சுங்க. பின்னாடி ஃபுல்லாக பைக் வெளியே இருக்குது. இந்த டென்ட் ஸ்டே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. டப்புன்னு சவுண்டு. சரியான ஃப்ரீஸ் ஆகிட்டேன் நான். அவ்வளோ குளிரில் நடுங்கிட்டே படுத்துருந்தேன். ரொம்ப குளிருங்க. நான் எவ்வளோ குளிர்லாம் தாங்கியிருக்கேன். பட்டு இது இன்னும் அதிகமாக குளிராக இருந்துச்சு. இந்த இடம் புதுசாக இருக்குல்லங்க. இது கொஞ்சம் அடாப்டாக லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. இனிமேல் ரைடு வந்தால் ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். என்ன வேணால் பண்ணலாங்க, எங்கே வேணால் டென்ட்டு போட்டு படுத்துருவோம். அந்த மாதிரி நான் இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். இனிமேல் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஸோ மச் எல்லாருக்குமே. என் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே நம்ம சேனல் கொடுத்துட்டே இருங்க. சும்மா அள்ளி தெளிங்க. நம்ம வாகமான் ட்ரிப்பில் நம்ம அண்ணாக்காவை பார்த்தோம். செம பாசமாக பேசினாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ணாக்கா என் கூட ஃபோட்டோ எடுக்குன்னு சொன்னாங்க. எடுத்துட்டாங்க.
ஓகே 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 நல்லா இருந்துச்சா அந்த வியூ பாயிண்ட்டு? ஓகே ஓகே. மேலே போயிட்டு வந்தீங்களா? பைக் எடுத்து அப்படியே மேலே போனால் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆமாம், வெறித்தனமாக இருக்கும். அந்த போக முடியாது. அப்படியா? சரி, ஓகே ஓகே. நல்லா இருக்கு அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்னோ இப்போ கம்மியாச்சு. நைட்டு சரியான ஸ்னோ பிரதர். அந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருக்கு. ஓகே ஓகே. தங்கல் பாறைலாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அங்க போயிடுறா. இந்த விளாக்கு முன்னாடி நான் தங்கல் பாறை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கவர் பண்ணிட்டேன். தங்கல் பாறை ரொம்ப ஹைட் ஏறல, நார்மலா தான் ஏறினேன். ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹைட் ஏறல. அப்படியே நம்ம நார்மலா ஏறிட்டு கொஞ்சம் அங்கே இந்த மிஸ்ட் புரியுது பார்க்கதா மிஸ்ட் அங்கே. இப்போ நம்ம டென்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டென்ட்டுக்குள்ளே உள்ள பேகு லக்கேஜ் எல்லாமே எடுத்து நம்ம பைக்கில் ஃபுல்லாக வச்சு கட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம டென்ட்டை ரிமூவ் பண்ணி டென்ட்டையும் வச்சு கட்டிடணுங்க. நம்ம லக்கேஜ்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. லக்கேஜ் அப்புறம் நீ பேட் ஹெல்மெட் ஷூ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம டென்ட்டை லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும். உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணி வச்சுங்க. வந்து இப்போ வந்து இந்த மண்ணெலாம் கொஞ்சம் எடுக்கணும். அந்த பக்கம் போய் தூக்கி பிடிப்போம் டென்ட்டு. ஒரு இதில் அவுத்துருக்கோம், கட்டியிருக்கோங்க. ஐயோ, ஓகே ஃபைன். அப்படியே தூக்கி பிடிப்போங்க. அப்படியே கொட்டிடும் இந்த பக்கம். எஸ், ஊற்றுருவோம் ஊற்றாச்சு. நம்ம லக்கேஜ் தான் ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணி நம்ம பேக்கில் கட்டிட்டோம். இப்போ இங்கே நம்ம நேராக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகிறோம். மூணார் போகிற வழியில் ஏதாச்சும் வியூ பாயிண்ட் இருந்தால் அழகாக பார்த்துட்டு போயிட்டுருக்க வேண்டியதாங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகிறோங்க. மூணார் போகிற வழியில் ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்தால் பார்த்துட்டு போகலாங்க. என்ன சவுண்டு கேட்குது? ஏதோ யூமிக்கோக்கு என்னாச்சு? ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. போய் பார்க்கணும். ஊரில் தான் போய் மேலே வருமா வண்டி எடுத்துகிட்டு. ஐயோ ஆஃப் ரோடுங்க. ஏற்றுவோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க இந்த ரைடு. ஆஹா, ஏறா நித்திச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்க பசங்களாம். இதில் ஏற வேண்டாம், இப்படி ஏறுவோம். ஓகே, ஏறிட்டேன். ஆமாம், மலை மேலே ஏறிட்டோங்க. ஆஹா, ஒண்டர்ஃபுல் வியூ. பார்த்தீங்களா இல்லையா? செம்மையாக இருக்குல்ல. மலை மேலே ஏறிட்டோங்க. ஐயோ, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களா ஸ்னோவை. நம்ம அப்படியே கீழே விழுந்துருச்சிங்களேன். அப்படியே நம்ம கீழே ஓட்டிருந்தா அப்படியே நம்ம கீழே சரிஞ்சிருவாங்க. ஸோ வந்து நம்ம டாப் வியூவில் நிற்கிறோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் கிளம்பியாச்சு. ஸோ வந்து மூணாருக்கு இந்த ரோட்டில் தாங்க போகிறோம். மேலே பாருங்களா மலையை. வாவ், செம்மையாக இருக்குங்க. ஸ்னோ அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே ஏறுது பாருங்கள் ஸ்னோ. சரியான வியூ. அப்பா, கீழே இருக்க போகிறோம். அப்படியே இறக்கடா நிதிஷே. ஏதோ ஒரு சவுண்டு வருதுங்க சஸ்பென்ஷனில். என்ன சவுண்டுன்னு தான் தெரியல. பார்க்கணும் வீட்டுக்கு வந்து. ஆஹா, அப்பா, வியூ பாயிண்ட் பாருங்களேன், ஆசமாக இருக்குது. வேறு லெவலில். விடணும் பையா. போடி, செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. திடீர்னு ஜில்லுன்னு இருக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. வாவ், உங்களால் யார் உணர முடியுதா? வாங்கி சவுண்ட் பார்க்குறீங்களா? கேட்குதா? பாருங்கப்பா, மண்ணுப்பா, பார்த்து தான் இங்கே வரணும். ஃபாஸ்ட்டாக போகலாமா? இது அட்வென்ச்சர் பார்க் இருக்குப்பா, வாங்க அப்படியே உள்ளே போகலாமா? ஆக்சுவலாக ஆடியோ வேறு கரெக்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து நான் வந்து தனியாக தான் ஆடியோ எக்ஸ்டர்னலாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்காது. ஐயோ, இங்கெல்லாம் நல்லா பேசியிருப்பேனே, எல்லாம் மிஸ் ஆகிடுச்சே. அச்சோ, போச்சு விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் விளாகில் பார்த்துக்கலாம். இங்கே அட்வென்ச்சர் பார்க்குக்கு பைக்குக்கு 10 ரூபி, அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு பைக்குக்கு
ஒரு ஆளுக்கு 10 ரூபீங்க. ஸோ வந்து அதான் பேசிகிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. ஸோ வந்து அதெல்லாம் கட் ஆகிடுச்சு. அந்த அண்ணன் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் 2 அண்ணாட்டையுமே. ஸோ வந்து இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். சூசைட் பாயிண்ட் போகிறதுக்கு 20 ரூபி கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம 20 ரூபி பே பண்ணியாச்சு. அதில் வந்து 10 ரூபின்னு போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அது பார்க்கிங் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம பார்க்கிங்லாம் பண்ண வேண்டாம். ஸோ வந்து நம்ம அப்படியே நம்ம மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அப்படியே உங்களுக்கு மொபைலில் சினிமாட்டிக் ஷாட் எடுத்து காட்டுறேன். டிக்கெட் இதுக்குள்ளே சொருவாச்சுங்க. சரி ஓகே, நம்ம பாக்கெட்டில் வைக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, அப்படியே சொல்லி அந்த இடத்துல. ஓகே, நம்ம போயிட்டு கொண்டு இருக்கிறோம். ஒய் ப்ரோ, இங்கே டென்னா பைக் பாஸா? தோ ஓ, பர்சனோட மாதிரி தானா? ஓகே ஓகே. ஸோ நம்ம இந்த பில்லையும் அப்படியே எடுத்து இங்கே வச்சிட வேண்டியதாங்க. அப்படியே நம்ம பர்ஸை உள்ளே வச்சிட வேண்டியதான். ஆஹா, ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குப்பா இது. ஆஃப் ரோடிங்லாம் இல்லை, ரோடு கொஞ்சம் மேலே இதாக இருக்குங்க ரோடு. நம்ம அப்படியே ஓரமாக போகலாம். ஆஹா, உள்ளே போவாங்க. அற்புதம். அவ்வளோதாங்க, வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் என்னோடய எக்ஸ்டர்னல் வாய்ஸ் தான் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல அந்த டைமில் எடுத்த வாய்ஸு டோட்டலாக கட் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அடுத்த விளாகில் எல்லாமே கரெக்டாக சரி பண்ணிக்கலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் கட் ஆச்சுன்னா, இந்த கோப்ரோ சரியில்லாதனால வாய்ஸ் கட் ஆகிடுச்சிங்க. நம்ம நேற்று டென்ட்டில் படுத்துருந்தோம்லங்க. ஸோ வந்து டென்ட்டு ஃபுல்லாக ஒரே ஸ்னோ, அதுக்கப்புறம் மழை தண்ணி, அதிகமாக மழை பெஞ்சி. ஸோ வந்து அப்படியே அந்த கோப்ரோ அடாப்டரு அப்புறம் கோப்ரோலாம் அப்படியே உறைஞ்சி போய் உள்ளே குட்டி குட்டியாக தனித்தனியாக பூந்துருச்சுங்க. ஸோ வந்து அதனால் என்ன பண்ண முடியும்னா ஃபுல்லாக போச்சு. அவ்வளோதான், வாய்ஸ் டோட்டலாக போச்சு. என்னென்ன பேசணும், எங்கெங்கே அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே போச்சுங்க. ஸோ வந்து அதுக்காக புலம்ப வேண்டாம். ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஓகேங்க, அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது ஒரு இடமும் ப்ரீமியமாக செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ வந்து பாருங்களேன், அது மாதிரி டூரிஸ்ட்டும் நான் போன டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தாங்க. மற்ற டைம்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நிறையா அதிகமாக இருக்கும், பஸ்ஸு வேன்லாம் நிறையா கிடக்கும். ஸோ வந்து நான் போன டைமில் அந்தளவுக்கு பெருசாக யாரும் டூரிஸ்ட்லாம் இல்லை. ஸோ வந்து இன்னும் நல்ல ஒரு மழை டைம்லாம் இல்லாமல், கொஞ்சம் ரெயின் சீசன்லாம் இல்லாமல் அந்த டைம்லாம் இருந்திங்கன்னா நிறையா பேர் இப்போ அந்த வீடெலாம் பார்க்குறீங்களா, பக்கத்தில் அந்த க்ரீன் கலர் அந்த மாதிரி அந்த வீடெலாம் பார்க்குறீங்களா. ஸோ வந்து அதுக்கிட்டலாம் வந்து பீப்புள்ஸ் நேரத்து நின்று ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா யாரையுமே காணும் இந்த இடத்துல. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் மேலே ஏறி இருப்போங்க. ஸோ வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோ வேறு லெவலில் இருக்கும். அந்த மவுண்டைன் மேலே ஏறணும். ஸோ வந்து அது வந்து வாகமான் அட்வென்ச்சர் பார்க், சூசைட் பார்க்குங்க. அது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேராகிளைடிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம அது மேலே தான் நம்ம ஏறி இருப்போம். வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போக போக பாருங்களேன், ஸ்னோவாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஸ்னோ. ஐயோ சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்களேன், மேலே ஒரு ஜீப் இருக்குது பாருங்களேன். வாவ். அப்படியே நம்ம ஸ்லோவாக போய் அப்படியே பார்க்கலாங்க வியூ பாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடந்து போகலாங்க. ஸோ வந்து இதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கும் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணி அது நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை பாருங்களேன். ஸோ வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேராகிளைடிங் எதுவுமே இல்லை. நான் வந்து பேராகிளைடிங் இருந்தாலும் நம்ம வீடியோஸ் எடுக்கலாம் அங்கே போய் பேராகிளைடிங் பண்ணுற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பட் வந்து பேராகிளைடிங்குமே இல்லை. ஃபஸ்ட்டு பேராகிளைடிங் இருந்தால் மக்கள் பண்ணுறதை நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு இருந்தேன். இருந்தாலும் நான் கண்டிப்பாக நான் பேராகிளைடிங் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அடுத்து நம்ம மூணார் போகிறோம். ஸோ வந்து நம்மள்ட்ட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 16,000 தான் இருக்குது. ஸோ வந்து அதுவே வந்து நம்ம பைக்கு பெட்ரோலுக்கே முக்கால்வாசி இழுத்துருங்க. ஸோ வந்து அதனால் வந்து அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, பேராகிளைடிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ வந்து வேண்டாம், பேராகிளைடிங் வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம பேராகிளைடிங் பிளேஸ் தான் போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல அங்கே பேராகிளைடிங் பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த பிளேஸு. அங்கே பாருங்கள் எப்படி அழகாக நடுவில் போகிறோம் பார்த்தீங்களா நம்ம அந்த மலை மேலே. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க, செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த பிளேஸு. அங்கே போகும்போது அது அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஸோ வந்து அவ்வளோ அந்த ஸ்னோவுக்கு நடுவில் நம்ம யூமிக்கோ அப்படியே கெத்தாக போகிறோம் பாருங்கள், செம்மையாக. ஐயோ பாருங்களேன், க்யூட்டாக இருக்குல்ல இடம். ஸோ வந்து இந்த இடத்துல அங்கே பேராகிளைடிங் பண்ணுவாங்க. சரி, நம்ம தான் பேராகிளைடிங் பண்ண முடியாது, ஸோ வந்து பட்ஜெட் அடி வாங்கிருமே. ஸோ வந்து நம்ம மக்கள் வந்து பேராகிளைடிங் பண்ணுறதை நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே போனேன். இங்கே வந்து பைக் நாட் அலோடு. ஸோ வந்து இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு தாத்தாட்ட நல்லா நம்ம திட்டு வாங்கியிருப்போம். அவர் வந்து செம்மையாக திட்டிருப்பார். அதான் நான் சரிண்ணா சும்மா அப்படியே ஜாலியாக வந்தேன், எனக்கு தெரியல இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இந்த இடத்துலாம் பேராகிளைடிங் பண்ணுவாங்க. சூப்பரான பிளேஸுங்க இது. இங்கேருந்து அப்படியே பேராகிளைடிங்கில் நம்ம எடுத்து விட்டு
நம்ம அப்படியே நம்ம ஏற்றி நம்ம அப்படியே இந்த ஹில் ஸ்டேஷனில் நம்ம கீழே இறக்கிடுவாங்க. இந்த இடத்த பாருங்களேன், நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபுல்லாகவே அப்படியே அந்த அழகாக பச்சை பசேன்னு க்ரீனி லுக்கில் இருக்குங்க இடமே. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம யூமிக்கோ ஸ்டக் பண்ணியாச்சு பாருங்கள். அப்புறம் நவுரில் யூமிக்கோ நம்ம ஸ்டாண்டு போட்டு பார்க்குறோம். வா 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 செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இல்லை இடம். ஆஹா 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 ஆஹா. இந்த இடத்துல எனக்கு சினிமாட்டிக் சாங்கே போட தேவையில்லைங்க. ஸோ வந்து ஏன்னா அந்த இடமே வந்து அதோடைய சினிமாட்டிக் லுக்கில் தான் இருக்குது. ஸோ வந்து எதுக்கு சினிமாட்டிக் சாங் போட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அந்த இடத்துல. சரி ஓகே, எடிட்டிங்கில் சினிமாட்டிக் சாங் ஏதாவது ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வேண்டாம். அப்படியே பார்க்கும் போதே ஐயோ அவங்க பாருங்களேன், நான் அன்றைக்கி நிற்கும் போது செம்ம ஸ்னோங்க. அது வீட்டுக்கு வந்து வெறுத்துட்டேன், என்னடா இது வீடியோ போச்சு அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டேன். அந்த வாய்ஸ் கரெக்ட் ஆச்சுன்னு சொல்லி வெறுத்துட்டேன். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம தாத்தாட்ட திட்டு வாங்கியிருப்போம். அங்கே பார்த்தீங்களா கேட்குற மாதிரிங்க. ஏய் என்னடா வேணும், ஏன்டா இந்த இடத்துக்கு வந்த, அங்கே சுற்றி இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுடா, வரக்கூடாது, நாட் அலவுட். ஓகே ஓகே ஓகே. தாத்தா செம்மையாக ஃபன் பண்ணியிருப்பாருங்க. ஸோ வந்து நானும் செம்மையாக ஃபன் பண்ணியிருப்பேன். ஏய் நான் இங்கே தான் வருவேன், இங்கே தான் தாத்தா வருவேன், என்ன பண்ணுவீங்க, சும்மா எனக்கு தெரியாது, இந்த இடத்துல வந்துட்டு போகிறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நான் மரியாதை தாங்க பேசினேன். இப்போ வீடியோவில் சும்மா நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஜாலியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வந்து தாத்தா அதோட தம்பி இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, ஸோ வந்து நீ கீழே இறங்கி போயிடு, ஸோ வந்து இந்த இடத்துல பைக் நாட் அலவுட், இங்கே வந்து நடந்து தான் வரணும், அது இது பேராக்ளைடிங் பண்ணுற இடம், இது நார்மல் டைமாக இருக்கனால நீ தப்பிச்சிட்ட, மற்ற டைம்லாம் நீ ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பயன்படுத்தினாங்க. பட் ஃபைன்லாம் இது கிடையாதுங்க. நம்ம கேட்டால் தெரியாமல் போயிட்டேன், நான் ரோடு இருந்துச்சு தெரியாமல் போயிட்டேன் அப்படி சொல்லிட்டேன். ஏதோ கூப்பிட்றாரு, கீழே கூப்பிட்றாரு அவர். ஆமாங்க, அவர் கீழே கூப்பிட்டே இருந்தார் அந்த தாத்தா. சரி தாத்தா சொல்லிட்டு நான் அப்படியே கீழே வந்துட்டேங்க, நான் போயிட்டேன் அப்படியே. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ரோடுன்னு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இது மூணார் போகிற ரோடுங்க. இது மூணார் போடுறதுக்கு சுற்றியும் வரலாம். இப்போ நம்ம அந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கும் ஸ்ட்ரைட்டாக போனோம்ல, ஸோ வந்து அங்கேருந்து நம்ம மூணார் போகலாம். பட் வந்து இது மூணாருக்கு போகிறதுக்கு இது கொஞ்சம் ஷார்ட் ரூட். இந்த சூசைட் பார்க்குள்ளே விட்டு நீங்கள் இப்படி போனால் அது ஷார்ட் ரூட்டாக மாறிடும். ஸோ வந்து தாத்தாட்ட நான் சண்டை போட்டுட்ருக்கேன் பாருங்கள், ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். அவர் நல்லா திட்டுறாருங்க ரொம்ப. நம்ம விடுவோமா, நம்ம வாய் சும்மா இருக்குமா. ஸோ வந்து அவர் திட்டினா நானும் சரி சிரிச்சுக்கிட்டே சே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவரை பாருங்களேன். ஆனால் செம ஃபன்னு. என்ன தாத்தா போனால் என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இப்போ மூணாருக்கு வழி கேட்டேங்க. ஆமாம் கரெக்டு, மூணாருக்கு இந்த வழியாக போகலாமா, அப்படியே போயிட்டு அப்படியே போங்க அப்படின்றாரு. ஓகே சூப்பர். ஸோ வந்து நான் நிறையா சினிமேட்டிக்ஸ் ஷார்ட்லாம் போடலான்னு இருந்தேங்க. ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து நிறையா சினிமேட்டிக் ஷார்ட் போட்டுட்டேன். ஸோ வந்து அதனால் என்னால் வந்து பெருசாக இந்த வீடியோவில் சினிமேட்டிக் ஷார்ட் போடுறது எனக்கு தோணலை. ஏன்னா ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப நிறையா சினிமேட்டிக் ஷார்ட்லாம் ஓட விட்டேன். ஸோ அதனால் நம்ம இப்போ ஃபுல்லாக பேசியே உங்களை அப்படியே என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டே இருக்கேன் ஜம்முன்னு, ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம அடுத்த விலாகில் நம்ம மூணாவது தான் போயிருப்போம். இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது 18 மினிட்ஸ் மேலே வந்துருச்சு இந்த வீடியோ. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் விலாகில் நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணி மூணார் போகலாம். நெக்ஸ்ட் விலாக்லேயும் கொஞ்சம் வாய்ஸ் கரெக்டாக தாங்க இருக்கும். ஸோ வந்து இதுதான் மூணார் போகிற ரூட்டு. பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் விலாக் பாருங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் விலாக்லேருந்து சும்மா வேறு லெவல் பண்ணிடலாம். மூணாரில் நல்லா ஃபன் பண்ணலாம் போயிட்டு. ஸோ வந்து ஜம்முன்னு பாருங்கள் நம்ம வீடியோ, ஓகேவா. இதாங்க மூணார் போகிற ரூட்டு. இந்த ரூட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க, உண்மையாகவே சொல்கிறேன். அந்த மாதிரி க்யூட்டாக அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரூட்டுங்க இது. ஸோ வந்து இந்த இடத்துல நின்று தான் நான் வீடியோ எண்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுவேன். லாஸ்ட்டாக எண்டிங், அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இன்ட்ரோ எடுக்கிறோம்ல, அப்புறம் எண்டிங்கில் ஒரு இன்ட்ரோ எடுப்போம். எண்டிங்கில் ஒரு எண்ட் பண்ணுவோம் வீடியோவை, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எண்ட் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த இடத்த பாருங்களேன், பக்காவாக இருக்குங்க இந்த இடம், க்யூட்டாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா இல்லையா, வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இந்த இடத்துக்கு வருவோம்னு தெரியாதுங்க. இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்லங்க. வாவ் சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் வியூங்க. இது வந்து வாகமானில் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் போக போகிறோம். மூணார் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தான் மூணார் போவோம். இங்கேருந்து எலப்பாறை போயிட்டு அப்படியே மூணார் போக போகிறோங்க. ஸோ வந்து இந்த இடத்த பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாவ், நீங்களும் வாகமான் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து இந்த இடத்துக்கு வாங்க, செம்மையாக இருக்குங்க. வாகமானில் அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. பேராகிளைடிங் வந்து இந்த டைமில் கிடையாதாங்க. பேராகிளைடிங் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 மந்த் ஆகுமா. ஸோ வந்து இப்போ மழை டைம், ஃபாக் டைமாக இருக்கனால வந்து பேராகிளைடிங் வந்து இப்போ பண்ண முடியாதாங்க. ஐயோ, வேறு லெவல் வியூங்க. அங்கே பாருங்களேன் ஸ்னோவை. மூணார் போகிற எபிசோட் ஈவினிங் 4:30 ஷார்ப்பாக வந்துடும். லவ் யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் இது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டே இருங்க. என் அண்ணன், அக்கா, தம்பி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். எல்லோரும் ரைட் பண்ணுங்கள், சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.